சடனாக வர இன்ட்யூஷன்ஸ் யூனிவர்ஸோட மெசேஜாக கூட இருக்கலாம். ஆனால் ஓவர் திங்கிங்கில் வர இமேஜினேஷன் வேறு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேற வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ட்யூஷன் சைலண்ட் அண்ட் கிளியராக வரும். இமேஜினேஷன் ஒரு குழப்பத்தோடையே இருக்கும். இன்ட்யூஷன்ஸ் காம் ஃபீலிங் கொடுக்கும், அதனால எந்த பயமும் இருக்காது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எந்த ஸ்டோரியும் இருக்காது, கிளியராக இருக்கும். ஆனால் இமேஜினேஷன் ஒரு ஃபியரோடு இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும், ஒரு டவுட் மிக்ஸ் பண்ணியே இருக்கும். இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும், அப்படி பண்ணால் இப்படி ஆயிரும்னு ஒரு லாங் ஸ்டோரியே இருக்கும். ஒரு ஓவர் திங்கிங் ஸ்டேட்லேயே இருக்கும். இன்ட்யூஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாது, எக்ஸ்பிளனேஷனும் தேவை இருக்காது. இமேஜினேஷன்ஸ் கன்வைன்ஸ் பண்ணும். இப்படி நடந்தால் அப்படி நடக்கும், அப்படின்னு நடந்தால் இப்படி நடக்குன்ற மாதிரி கன்வைன்ஸ் பண்ணும். டிசிஷன் எடுத்ததும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அது இன்ட்யூஷன்ஸ். டிசிஷன் எடுத்ததும் ஒரு மாதிரி டவுட்டபுளாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் அது இமேஜினேஷன். இன்ட்யூஷன்ஸ் கைட் பண்ணும், இமேஜினேஷன் கன்ஃபியூஸ் தான் பண்ணும். சைலன்ஸில் இன்ட்யூஷன்ஸ் பேசும், குழப்பமான ஸ்டேட்டில் இமேஜினேஷன் தான் பேசும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ உங்கள் இன்ட்யூஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இன்ட்யூஷனை அனலைஸ் பண்ணுங்கள். சைலண்டில் இன்ட்யூஷனை அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸோட மெசேஜ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது போல் அருமையான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க.